சீதாபதி ராம 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 ராம் 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 ராம 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 ராம். श्री रामनाम संकीर्तन की जय. सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः. गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद. जय जानिकांत स्मरण जय जय राम राम. हर हर नम पार्वती पदे हर महादेव. सिद्धि विनायक स्वामी की जय. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सकल साधु की जय. प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुख शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषण आदि पुण्यानिवान परम भागवतान स्मरामि. ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய பூர்ண அனுக்கிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவண யக்ஞத்தில் நம்ம நாம சங்கீர்த்தனம் நேற்று தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அந்த சந்தோஷத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. 4 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம். நம்ம சரவணன் ஒருத்தர் நம்ம சத்சங்கத்தில் இருக்கக்கூடியவர், அருமையான அவங்க வீட்டில் 4 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம். ரொம்ப அற்புதமாக இருந்தது, மனசுக்கே ரம்யமாக இருந்தது. அந்த ராமநாமத்தில் எவ்வளோ கவர்ச்சி, எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஆனந்தம். இப்போ தான் வாழணுன்ற ஆசையே அதிகமாகுது. மேலே மேலே இந்த ராமநாமத்துக்குன்னே வாழணும்னு ஆசையாக இருக்குது. நிறைய ராமநாமம் சொல்கிறதுக்குன்னே பகவான் நிறைய ஆயுசை கொடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது வாழறதுக்கு. அற்பமான சுகங்களில் போய் ஏமாந்து போய் அதில் சுகம் இருக்குன்னு போய் மனசெல்லாம் புண்ணாக போய் உடம்பெல்லாம், அதான் சொல்கிறேன், மனசெல்லாம் புண்ணாக போய் எல்லாம் அதான் சொல்கிறேன், எல்லாமே வேஸ்ட். அவ்வளோதான். இந்த உலக சௌக்கியங்கள் எல்லாமே வேஸ்ட். ஒன்றுத்துக்கும் உதவாதது போய் பெருசாக மதித்து காலத்தை விரயமாக்கிட்டோமே அப்படின்னு இப்போ வருத்தப்படுறேன். அன்றைக்கே இந்த ராமநாமா நம்மளுக்கு கிடைக்காம போச்சு. கிடைச்சிது, கிடைக்காம போச்சுன்னா ராமநாமம் வசத்தின்னு எல்லாருமே தெரியும். ஆனால் எத்தனை பேர் அதை திருடமாக இதுதான் கதி அப்படின்னு பிடிச்சுன்னு இருக்கிறவங்க எத்தனை பேர்? அதெல்லாம் பட்டு உணர்ந்து தேறி எல்லாத்துலேயும் எதுலேயும் ஒன்றும் இல்லை, எல்லாத்துலேயும் சிரமங்கள் தான் அதிகமாக இருக்குது, மற்ற சாதனங்களில் இதில் மட்டும்தான் சுகம் மட்டுமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு ராமநாமத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர்? ஆனால் அப்படின்னும் போது அதில் அடியேனும் ஒருத்தன் தான். பல சாதனைகள் பண்ணி சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அவமானங்கள் பட்டு அடிபட்டு உதப்பட்டு கேவலப்பட்டு வாழ்க்கையில் நொந்து போய் இப்போ இந்த ராமநாமத்தை சுவைக்கும் போது இந்த ராமநாமத்தை ஏன் இத்தனை வருஷமாக விட்டுட்டோமேன்னு அப்படியே என்னை பார்த்தாவே என்ன கோபமாக வருது. என்ன பண்ணுறது? ஆனால் எவ்வளோ சுவையுடையது, வாழ்க்கையை ரசிக்க செய்கிறது இந்த ராமநாமம். ஒவ்வொரு இன்ச்சாக வாழ்க்கையை அப்படியே சுவைக்க செய்கிறது, ரசிக்க செய்கிறது. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டம்தான் எனக்கும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்மைதான். ஆனால் என் வாழ்க்கை நான் செட்டில்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன். எதிர்காலத்தை பற்றி நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், ஐயோ அந்த பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த பிரச்சனை வந்தால் எப்படி சமாளிக்க போகிறோன்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா? அந்த பயம் தான் எனக்கு இருந்தது ராமநாமா சொல்கிற வரைக்கும். ராமநாமா சொல்கிறேன், என்ன லைஃப் செட்டில்மெண்ட் ஆயாச்சு. என்னது? நான் செட்டில் ஆகிட்டேன், பர்ஃபெக்டு. ஏன்னா என்னை பாதுகாத்துக்கு ஒருத்தர் இருக்காரு ராமன். அவர் நான் என்னை பற்றி நான் ஏன் கவலை பண்ணணும்? என்னை பற்றி எனக்கு ஃபுல் செக்யூரிட்டி கொடுக்குறது ஒருத்தர் இருக்காரு அப்படின்ற ஒரு தைரியம். இந்த ராமன் நாம சும்மா சொல்லிடலாம், ராமர் இருக்கார், ராமர் கும்பிட்டா சரியாக போயிடும் எல்லாம் சொல்லுவான். அந்த கான்ஃபிடென்ட்டான அனுபவபூர்வமாக அந்த பூர்ண திருப்தி, பூர்ண சந்தோஷம், ஆப்த காமன் சொல்லுவாங்க இல்லையா, பூர்ண காமன், எல்லா ஆசைகளும் நிறைவேறின ஒரு நிலை, அந்த நிலை, அந்த பூர்ணத்துவம் அது ராமநாமத்தில் தான் கிடைக்கும். சத்தியமாக சொல்கிறேன். இப்போ தான் லைஃப் செட்டில்மெண்ட் ஆன மாதிரி இருக்குது. இனிமேல்ட்டு எதை பற்றி நான் கவலைப்படுறது இல்லை போல இருக்கே.
தேவையில்லையே. இப்போ நான் இந்த வாழ்க்கையை ரசிக்க தோணுது, சுவைக்க தோணுது. என்னவோ குழந்தையாயிடுறேன். வயசானா கூட வயசாகுது. 2 குழந்தைகளுக்கு அப்பாவாயிட்டேன். ஓகே, வயசாகுது. 2 பெண்களுக்கு அப்பாவாயிட்டேன், வயசாகுது தான். இருந்தாலும் என்னமோ இப்போ குழந்தைய மாதிரி விளையாடணும் போல தோணுது. துள்ளி குதிச்சு விளையாடுறேன் குழந்தை மாதிரி. எப்படி அந்த துள்ளி குதிச்சு விளையாட முடியுது அப்படின்னா அது ராமநாமம். சத்தியமாக சொல்கிறேன். பகவான் நாமத்துக்கு இருக்கிற ஒரு நம்ம இளமையாக மாறிடும். நம்ம இளமையாக இல்லை, குழந்தையாக மாறிடும். குழந்தையாக மாற்றிடும் அந்த ராமநாமம். அது நிச்சயமாக மாற்றிடும். நீ கவலைப்பட்ட அந்த ராமநாமத்துக்கு பொறுக்காது. கன்னத்தில் கை வச்சுன்னு உக்காந்தா ராமநாமத்துக்கு பொறுக்காது. உன்னை யார் கன்னத்தில் உட்கார? போ, ஏந்து போ, உக்கார், ராமநாமம் சொல். இவன் நான் சந்தோஷம் சிரி, கொஞ்சம் சிரிக்க பாஸ் அப்படின்றாங்க இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் சிரி, நல்ல சிரி, ஜாலியாக என்ஜாய் பண்ணு லைஃபை. என்னது என்ன சோகமாக என் நாமத்தை சொல்லிட்டு நீ சோகமாக இருக்கிறதா அப்படின்னு ராமர் என்ன பண்ணுவார்? சகுருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேப்பிய, பயமற்ற நிலையை நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லுது. ததாம் கீதத் பிரதம் மம, நான் விரதமாக வச்சுன்னு இருக்கேன். அப்படியேப்பட்ட என்னிடத்துல சரணாகதி அடைஞ்சிட்டு நீ போய் துக்கப்படுறதும், காமக்குரோதங்களில் போய் அடிப்படுறதும், அவஸ்தைப்படுறதும், என்னவா சுகமில்லாத விஷயத்தில் போய் சுகம் இருக்குதுன்னு போய் 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 அடிக்கடி போய் மாட்டிக்கிறதும், மயங்கிறதும், மோக வழியில் விழுறதும். மோகம்னா ஆசைப்பட விஷயங்களில் மயங்கிறது மட்டும் மோகம் இல்லை, கோபத்தில் விழுறது கூட மோகம்தான். என்னவா அவங்கள விரோதியா இவங்கள விரோதியா பார்க்குறது, அதுவே மோகம்தான். அதுவும் மோகம்தான். தமோ குணத்தினுடைய அறிகுறி மோகம். அது மோகம் தான், தமோ குணம் தான். அந்த மோகன்றது என்னென்னா காமத்தில் மயங்கிறது மட்டும் மோகம் இல்லை, ஆசைகளில் உலக விஷயங்களில் மயங்கிறது மட்டும் மோகம் இல்லை. பணமோ பொருளோ பொண்ணோ மண்ணோ அதில் மயங்கிறது மட்டும் மோகம் இல்லை. கோபத்தில் எல்லாரும் துவேஷியாக பார்க்குற பற்றியா, அதுவும் மோகம்தான். இது தமோ குணத்தினுடைய அறிகுறி. ததா ரஜஸ்தமோ பாபாக காமலோபாதயஸ்டே சேதையேதிர் அனாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. எப்போ சத்வம் பிரசீததி ஸ்திதம், அப்போ சாத்விகமாக அந்த பக்தியில் ஒருத்தர் நிலைச்சு நின்றுட்டான்னு சொன்னால் சேதையேதிர் அனாவித்தம், அவன் மனசை கூட அனாவித்தம் தொடாதான். எதுனா ரஜோகுணம் தமோ குணம் பாவங்களாகிய காமக்ரோதங்கள் தீண்டவே தீண்டாதான். இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் நிறைய ஸ்லோகங்கள் அப்படியே சொன்னால் அப்படியே சொல்லினே போவேன். இந்த பாகவதம் பிரகாரம் சொல்லணும். என்னை பொறுத்த என்னென்னா பாகவத பிரகாரம் சொல்கிறத விட அனுபவ பிரகாரமாக சொல்கிறது தான் நல்லதாக தோணுது எனக்கு. நான் பாட்டு ஸ்லோகங்கள் நிறைய சொல்லின்னு போவேன். இது பாட்டுக்கு பாகவதத்தில் எக்கச்சக்க ஸ்லோகங்கள் இருக்குது, பிரமாணங்கள். ஆனால் நீ என்ன அனுபவிச்ச? பாகவதம் சொல்லி பாகவதம் 1008 பிரமாணங்கள் சொல்லியிருக்கு. நாம பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு இருக்க, பக்தியில் போனால் இந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷம் கொடுக்கணும்லாம் 1000 வார்த்தை சொல்லுங்க. நீ அதில் நீ என்ன சுவை கண்ட? நீ அதை ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டால் அதை தான் சொல்லணும். நாம் ப்ராக்டிக்கலாக அனுபவிச்சிருக்கேன். எப்படி அனுபவிச்சிருக்கேன்? ஒரு காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு வெளியே போயிடணும். ஏன்னா பெற்றவங்க அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்பா அடிப்பாருன்னு பயம், படிப்பு சரியாக வராது. அதனால் எத்தனையோ நாள் வீட்டை விட்டு வெளியே ஓடியிருக்கேன். வீட்டை விட்டு வெளியே ஓடி போடுவேன். ஒரு 2 நாள் பொறுத்து அப்புறமா வருவேன். எனக்கு பயம் எனக்கு. அது மாதிரி சரியாக படிக்கலைன்னா எதெல்லாம் இப்போ குவார்டர்லி எக்ஸாமு ஆஃப் இயர்லி எக்ஸாமில் எவனா ஃபெயில் ஆகிட்டேன், சரியாக மார்க் வாங்கலைன்னா அது மாதிரி அப்பா அடிப்பார். அதனால் அந்த அடிக்கு பயந்துக்குன்னு வீட்டை விட்டு எத்தனையோ தடவை வெளியே போயிருக்கேன். வெளியே போய் தங்கிட்டு வந்துடுவேன் எங்கேயாவது கோயிலில், எங்கேயாவது. அது மாதிரி வாழவே பிடிக்காத வீட்டை விட்டு வெளியே போன காலங்கள்லாம் உண்டு. அது கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறமும் கூட சில குடும்ப பிரச்சனைகள், பயங்கரமான பிரச்சனை, வாழவே பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி போயிட்டா போதும் அப்படின்லாம் எத்தனையோ தடவை போயிருக்கேன். அப்படிலாம் போனேன். ஏன்னா வாழவே பிடிக்கல. நரக துக்கங்களை கொடுக்குறாங்க வீட்டில்.
அப்படின்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு? நொந்து நூலப்படி ஒவ்வொரு தடவை சாகலான்ற முடிவு கூட போயிட்டேன். நிறைய பேருக்கு தெரியாது, உண்மையை சொல்கிறேன். சாகலான்ற முடிவுக்கு கூட போயிட்டேன். கழுத்தை இறுக்கிலாம் பார்த்தேன், என்னென்னோ பண்ணி பார்த்தேன். அது மாதிரி சாகலான்ற முடிவுக்கெல்லாம் போய் நரக வேதனை அனுபவிச்சு, கிருஷ்ணா வாசுதேவா, அடிக்கடி கிருஷ்ணன் தான் கூப்பிடுவேன். கிருஷ்ணா வாசுதேவா நாராயணா இதுதான் சொல்லுவேன். ராமராமான்றது அவ்வளோ வராது. ஆனால் ராமநாமம் தான் எனக்கு அந்தரங்கமாக பிரியும். இந்த இஸ்கானுக்கு போகும்போது என்னென்னா, இந்த கிருஷ்ணா ராமன் தான் நிறைய, கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா வாசுதேவ் இதுதான் வந்தது. ராமராமன் வரும், ஆனால் ராமராமன் ரொம்ப ரேராக வரும். ஆனால் ஆரம்பத்தில் அடியனுக்கு பிடிச்சது ராமநாமன் தான். அப்புறமா நம்ம கிருஷ்ணநாமத்தை பிடிச்சதுனால ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லணும்ல. அப்போ போகும்போது என்னென்னா ஹரே கிருஷ்ண மாமதம் சொல்லுவேன், அங்கே பாகவதம் படிப்பேன், அங்கே இடத்துல எல்லாமே பண்ணுவேன். ஆனால் பிரச்சனை, சரியான பிரச்சனை வரும். அப்போது ஹரே கிருஷ்ணா சொன்னால் பலன் இல்லையா? அது தெரியாது. ஹரே கிருஷ்ணா சொன்னால் பலன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக பலன் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற தர்மங்கள் இல்லாமல் நாம தர்மத்தை மட்டும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பலன் உண்டு, சந்தோஷம் உண்டு. ஆனால் நான் என்னன்னா, எனக்கு அது அப்படி கூட சொல்லக்கூடாது. அது எனக்கு தகுதி கிடையாது. நாமத்தை மட்டும் பிடிச்சா பலன் உண்டு, மற்றதெல்லாம் பிடிச்சா பலன் இல்லை அப்படின்லாம் சொல்கிறது கூட எனக்கு தகுதி கிடையாது. எனக்கு என்னென்னா, எனக்கு கெட்ட நேரம் போகுது, அதான் அப்படி வேணால் சொல்லலாம். எனக்கு கிரக சூழ்நிலைகள் சரியாக அமையல, அதனால் நான் துன்பத்தை அனுபவிச்சிருக்கணும் என்னமோ தெரியல. ஆக மொத்தம் நான் அப்போ இஸ்கானுக்கு போயின்னு இருக்கேன். ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கேன் இஸ்கானில். வீட்டில் பார்த்தா பிரச்சனை மேலே பிரச்சனை, ஏழ்மை. அப்பா அம்மா நல்ல பணக்காரர் தான், ஆனால் அப்பா அம்மாவுடைய ஹெல்ப் இல்லாமல் தனித்து சம்பாதிச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறமா ஹெல்ப் அப்பா அம்மா இறந்துட்ட பிறகு எனக்கு அவங்க அந்த சொத்து பிரகாரம் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிது. இல்லைன்னு சொல்ல வரல, ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஹெல்ப் கிடச்சிது. ஆனாலும் நம்ம சுயமாக சம்பாதிச்சு கஷ்டப்பட்ட போது தான் என்ன ஆச்சுன்னா, வீட்டில் டார்ச்சர் அதிகம், மனைவி டார்ச்சர் அதிகம், மாமனார் வழியாக டார்ச்சர் அதிகம். அது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியுமே நான் குடும்பத்தில் பிரச்சனை இருந்தது. அப்போ நான் எங்கேயாவது ஓடிடலாம்னு தோணுது. அதே மாதிரி இப்போவும் கல்யாணம் ஆன பிறகும் ரொம்ப டார்ச்சர், குடைச்சல். எப்பவுமே ஒருத்தர் ஏமாளியாகவே போயிருந்தா அவனை டென்ஷன் ஏற்றி பார்ப்பான். அப்போ நம்மளுக்கு வராத கோபம் கூட வரும் தன்னாலே. அதனால் சரி அப்படியே போயிடுச்சு. நிறைய தடவை நான் ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். அப்போ பண கஷ்டம் தான் மெயினாக. பண கஷ்டம், மன கஷ்டம், வீட்டில் கொடுக்குற குடைச்சல் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கலாம்லாம் கூட தோணுச்சு, உண்மையில் சொல்கிறேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எண்ணம் வரவே வராது. அந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படியேப்பட்ட எண்ணம், அது கோழத்தனம், அது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச எனக்கு, சாஸ்திரம் படித்த எனக்கே அந்த சூசைட் பண்ணிக்கலாமான்ற ஒரு எண்ணம் கூட உண்டாகிற அளவுக்கு போயிடுச்சுன்னா, அந்த கடைசி நிலைக்கு போயிட்டேன்னா அப்போ எந்த அளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு குடைச்சல் அனுபவிச்சிருக்கேன். அவ்வளோ கஷ்டங்களை கொடுத்தாங்க. இப்போ நான் அதெல்லாம் பற்றி கூட பேச வேணாம். இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன். அதனால் இப்போ அதை பற்றி பழகாத பேசணும். ஏன்னா எந்த நிலையிலேருந்து வந்தேன்னு நம்ம அதை மறக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். அப்படிலாம் யாராலையும் நிம்மதி கொடுக்க முடியாத எனக்கு, நான் ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போகிறேன், தீவிரமாக தான் ஈடுபடுறேன், பகவான் நாமா சொல்கிறேன், எல்லாம் தான் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய கிரக சூழ்நிலைகள் இல்லாட்டி என்னுடைய கர்ம வினை, நான் பண்ண பாவம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதான் எனக்கு துன்பம். நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். பகவத் பக்தி ஒருபொழுதும் வீண் போகாது தான். ஆனால் பக்தி பண்ணும்பொழுதே எனக்கு துன்பங்கள் பயமாக இருந்தது. வீண் போகாது தான். அது என்னமோ தெரில, எனக்கு பிரச்சனை வந்துனே இருக்குது. பிரச்சனை மேலே பிரச்சனை, அடி மேலே அடி. எவனா வீட்டை விட்டு ஓடி போயிடலாமா, ஏதாவது விஷத்தை குச்சி செத்துடலாமா, ஏதாவது கழுத்தில் சுருக்க மாட்டிக்கலாமா அப்படின்ற அளவுக்குலாம் போயிட்டேன்னா. ஆனால் தைரியம், அப்புறமா யோசித்து பார்த்தேன், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பெரிய ஆத்மஹத்தியை விட பெரிய பாவம் உலகத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரம் படிச்சிருக்கோம், நம்ம அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி தான், அதனால தான் போகல. இல்லைக்காட்டி நான் போயிட்டுருப்பேன். இன்றைக்கி செத்து புல் முளைச்சிருக்கோம். ஆனால் நான் அது போகாத காரணம் சாஸ்திரம் படித்ததுனால தான். சரி, இது தப்பு, இது செய்யக்கூடாது. அந்தளவுக்கு கடைசி நிலைக்கெல்லாம் போயிருக்கேன். அவ்வளோ குடும்பத்தில் டார்ச்சர். அப்போ என்னன்னா, ஏன் சொல்ல வரேன்னா, பக்திலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அப்போயும் ஏன் துன்பம் வருது தெரியலையே. அதுக்கு விட தெரிஞ்சால் நம்ம ஏன்
அதுக்கு விட தெரிஞ்சுட்டா நாம் அந்த வழி கடைப்பிடிச்சும் போயிடுவோமே. எவ்வளோ பக்தர்கள் நீங்கள் அவஸ்தைப்படுறாங்களே, பக்தி பண்ணிட்டு பல துன்பங்களை அனுபவிக்கிறாங்களே, உடல் வியாதிகளால் மன கஷ்டம் ஏன் அனுபவிக்கிறாங்க தெரியலையே. அதுக்கு விட தெரிஞ்சால் நம்மளுக்கு தான் அதுக்கு சொல்யூஷன் தேட்டுருமே. விட தெரியாததுனால தானே சொல்யூஷன் தேட முடியல, கஷ்டப்படுறோம். என்னமோ நம்ம தெரிஞ்சதை மட்டும், தெரிஞ்ச சொல்யூஷன் மட்டும் நம்ம தேடுறோம். பகவான் நாம சொல்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், ஒரு எல்லாமே செய்கிறோமே, நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செய்கிறோமே. அதுக்கு தெரியலையே. அதுதான் அது பகவான்கள் வச்சுருக்கான். அப்புறமா நான் இப்படி தான் காலம் போச்சு, நரகமாக போச்சு வாழ்க்கை. அப்படி அப்படியே இஸ்கான் கோயில் போயின்னு வந்துருந்தேன். சாமிலாம் பக்தி பண்ணேன், எல்லாம் தான் பண்ணேன், எல்லா தர்மங்களையும் கடைப்பிடிச்சேன். வெங்காயம் பூண்டு விரதத்துலேருந்து ஏகாதசி விரதத்தில் இருக்கிறதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தான் இருந்தேன். காலைல மங்கள ஆரத்தி, துளசி ஆரத்தி, எல்லாமே சாண்டிங்கு, எல்லாமே 16 மாலை சாண்டிங்கு, 16 மாலைக்கு மேலேயே பண்ணுவோம், 32 மாலைலாம் பண்ணிக்கிறேன். அப்படிலாம் பண்ணி நல்லா தீவிரமாக ஈடுபட்டு சிக்ஷா நிலைக்கு, அதாவது தீட்சை நிலைக்கு என்னை உயர்த்திக்கினேன். அந்தளவுக்கு பகவத்கீதை ஃபுல்லாக படிச்சுட்டேன், பாகவதம் படிச்சிருக்கேன், ஃபஸ்ட்டு கேண்டை ஃபுல்லாக படிச்சிருக்கேன், பகவத்கீதை படிச்சு எல்லாமே என்னை நான் தயார் பண்ணிக்கினேன் தீட்சா அளவுக்கு. அப்படி இருந்தாலும் ஆனால் வீட்டில் போடுற குடைச்சல், புக் ரிசப்ஷன்லாம் போயிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். இஸ்கானுக்கு தேவையான எல்லா தகுதிகளும் அடியேன் பெற்றிருக்கிறேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் பிரச்சனைகள் பார்த்தா இங்கே கொஞ்சம் பக்தி பண்ணால் அங்கே 2 மடங்கு பிரச்சனை, பெரிய பெரிய பிரச்சனை, தாங்கவே முடியல அளவுக்கு பிரச்சனை. வீட்டில் குடைச்சல், அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை, சகோதரர்களுக்குள்ள எங்களுக்கும் சொத்து பிரச்சனை, சண்டை பிரச்சனை, ஒரே கலமுலா, ஒரே அடிதலில் ஆகிப்போச்சு, ஒரே அடிச்சுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறமா மாமியார் வீட்டிலேருந்து ஒரு சண்டை, இங்கே பிரச்சனை. ஏன் இது மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வருது? உடனே எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி, அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், அது அட்மிட் பண்ணி கூடவே இருந்து அது 2-3 தடவை அது போல் ப்ராப்ளம் ஆகி, குழந்தை பிறந்து 2வது குழந்தை பிறந்து அப்போல் ப்ராப்ளம் ஆகி, அவங்களெலாம் ஹாஸ்பிட்டல் போய் அழிஞ்சின்னு துடிச்சு படிச்சின்னு என்னென்னவோ பண்ணின்னு. அப்போது நான் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் தான் சொல்கிறேன், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்கிறேன், இஸ்கானுக்கு போகிறேன், எல்லாம் பண்ணுறேன். ஆனால் பார்த்தா என் அப்பா உடனே இறந்தார். உடனே எங்கள் ஒய்ஃபு பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது, ஹாஸ்பிட்டலுக்கு அலையிறதே சரியாக போச்சு. அப்பா பிளட் டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட்டுன்னு எல்லாம் அலையிறதுக்குள்ளே தரமணிக்கு போய் அங்கே லேபில் போய் டெஸ்ட்டெல்லாம் போய் வாங்கிட்டு வர்றதுலேருந்து எல்லாம் செருப்பு கூட இல்லாமல் அந்த வேகாத வெயிலில் நடந்து போய் என் மனைவி காப்பாற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆகிப்போச்சு. 3 தடவை சரியாயிடும், மறுபடியும் வரும், மறுபடியும் பார்த்தா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அப்படியே மூச்சு அரிக்கும், உடனே மறுபடியும் ஹாஸ்பிட்டலு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு, மறுபடியும் சொன்னேன். 2-3 தடவை அலைஞ்சு கஷ்டப்பட்டேன், ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் நான் இஸ்கானுக்கு தான் போகிறேன், எல்லாம் தான் பண்ணுறேன், கோயிலுக்கெல்லாம் போகிறேன், பகவான் நாம சொல்கிறேன், எல்லாமே தான் பண்ணுறேன். ஆனால் பிரச்சனை பார்த்தா பன்மடங்கு பிரச்சனை. ஹாஸ்பிட்டலுக்கு கைமா தான் அலையிறேன், பணம் வேறு இல்லை, வருமானம் சரியாக இல்லை, அப்பா அம்மாலாம் துண்டா விட்டாங்க. அப்போ அப்பா மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாத போது இல்லை எங்கள் அப்பா போயிட்டார். அப்போ அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. என் தம்பி வந்துடுன்னா எனக்கு தர வேண்டிய பாகம்லாம் கொடுக்காம அவன் எங்களை சுதந்திரமாக வாழ விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ண நேரம் அது. எங்கள் அப்பா இறந்துட்டு என் தம்பி தங்கச்சிலாம் எனக்கு எந்த சுதந்திரமும் கொடுக்காம எனக்கு தேவையான பாகத்தை நான் அனுபவிக்க முடியாமல் தடங்கல் பண்ண நேரம் அது பயங்கரமாக. இப்போவும் அப்படி தான் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கும். ஆனால் அப்படி டார்ச்சர் பண்ண நேரம், என்னுடைய என்னுடைய பாகத்தையும் நான் அனுபவிக்க முடியாத நேரம். ஏதோ வீடு மட்டும், சொந்த வீடு, அப்பா அம்மா கொடுத்த வீடு, அதில் மட்டும்தான் வாழறமே தவிர மற்ற விஷயங்கள்லாம் நான் எதுவுமே எனக்கு வர வேண்டிய பாகத்தில் எதுவுமே அனுபவிக்க முடியாதபடி அவனே அனுபவித்தான். என் தம்பி கூட எனக்கு வர வேண்டியதில்லை. அப்படி தான் எனக்கு கொடுமைப்படுத்தினாங்க. அப்படியேப்பட்ட காலத்தில் அப்புறம் என் ஒய்ஃபை நான் காப்பாற்றணும். அந்த சமயம் கையில் பணமும் இல்லை ரொம்ப. அப்போ எங்கேயாவது கஷ்டப்பட்டால் தான் உண்டு. நான் வேலைக்கும் போகிறதா இல்லாட்டி ஹாஸ்பிட்டலில் மனைவி கூட காப்பாற்றுறதா, அப்படிலாம் காப்பாற்றி இன்றைக்கி அப்புறமா நன்றி இல்லாமல் என்னிடத்துல ரொம்ப குடைச்சல் கொடுத்தாங்க. அது அப்புறப்பட்ட விஷயம், எல்லாமே நடந்தது. அதனால் சோகங்கள்னு சொல்ல போனால் நிறைய போயினே இருக்கும், அப்படியே புலம்பினே இருக்க வேண்டியதான், அப்படியே நிறைய சொல்லினே இருக்க வேண்டியது தான். அதான் மொத்தம் பிரச்சனை வந்தது. குடைச்சல் நிறையா அனுபவித்தேன், மனைவி மூலமாக குடைச்சல் அனுபவித்தேன், சகோதரி மூலம் குடைச்சல் அனுபவித்தேன், சொத்து பிரச்சனை நிறைய, எல்லாமே. அப்பாவே என்னன்னா
என்னமோ என்னுடைய கெட்ட நேரம். எனக்கு அப்பா அம்மா கூட எனக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல. என் தம்பி தங்கச்சி தான் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாம் நல்லா தண்ணி அடிப்பார் எங்கள் அப்பா. அதே மாதிரி என் தம்பியும் தண்ணி அடிப்பான் நல்லா. ஆனால் நம்மளுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. ஆனால் என்னை தான் வெறுத்தார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பானுடைய என்னை தான் பார்த்தா பிடிக்கல. ஏன்னா நீ என்ன மாதிரி இல்லைடா அப்படின்னுவார். களவும் கற்று மற, எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்றாரு எங்களை. நான் சொன்னேன், களவும் கற்றுக்கணப்பா, நீ மறந்துட்டியான்னு கேட்டேன் எங்கள் அப்பாவை. தண்ணி அடிக்கிறது கற்றுக்கணும்னா நல்லதுன்னு நீ சொல்கிற, கற்றுக்கணும் சரி, களவும் கற்று மறன்னு சொன்னாங்க, நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்டேன். இல்லையே, இன்றைக்கி வரையும் தொடர்ந்து தானே இருக்கிறேன். என்ன சொல்கிறியே களவும் கற்று மறன்னு, எல்லாத்தையும் கற்றுக்கணும், தண்ணி அடிக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு எங்கள் அப்பா என் நேரடியாக சொல்ல மறைமுகமாக சொன்னார். என் தம்பிகள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கணும், ஆனால் மறந்துடணும் அப்படின்னாரு. ஏன்னா எங்கள் அப்பா தண்ணி அடிப்பார், என் தம்பியும் தண்ணி அடிப்பான். அப்படி இருக்கும்போது என்னை என்னென்னா என்னை அப்படி சொன்னார், களவும் கற்று மற. நான் சொன்னேன், களவும் கற்றுக்கணப்பா, மறந்துட்டியான்னு கேட்டேன். ஒரே வார்த்தை, மறந்துட்டியா? நீ ஏன் யாருகளே சொல்கிற மாதிரி சொல்கிறேன், எங்களே டேரெக்டாக சொல்லு, மறந்துட்டியா? கம்முன்னு சைலண்ட்டாக போயிட்டார். கற்றுக்கலாம், ஆனால் மறக்க முடியுமா பின்னாடி? அவ்வளோ லேஸில். அதனால தான் எனக்கு பகவான் அந்த பழக்கத்தை கொடுக்கல. நான் மதுபானமும் சாப்பிட்றதில்ல, மாம்சபக்ஷனும் சாப்பிட்றதில்ல, எல்லாத்தையும் டீ காஃபி கூட கிடையாது, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண வச்சான் பகவான். எதுவுமே இல்லை. பகவான் தியானம் பண்ணி என்ன பண்ணணுமோ, அந்த வைஷ்ணவர்கள் எந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணுமோ அந்த தர்மத்தை கடைப்பிடிச்சு நிம்மதியாக போயின்னு இருக்கேன்னா ஏதோ என் ஆத்ம திருப்திக்கு. அப்படி இருந்த காலம். சரி, இப்படிலாம் போச்சு. அப்பா இறந்துட்டார், அம்மா இருந்தாங்க. இது போல் சகோதரிகள் கொடுமைகள் ரொம்ப கட்டுரியம் பண்ணாங்க. என் சொந்த என் பொருள் எனக்கு வர வேண்டிய பாகத்தை எனக்கு அனுபவிக்க முடியாதபடி தடங்கள் பண்ணி அவங்களே அனுபவித்தாங்க. புரியுதுங்களா? அப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்க. மனைவிக்கு தொல்லை கொடுத்தா, கொச்சல் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? இதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கும் ஒரு வழி கிடைக்குமா? நாமளும் இஸ்கான் கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், இந்த சேவிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணோம், சரி இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அங்கே போனோன்னே பிருந்தா மாமின்னு ஒரு மாமி, அவங்க தான் எங்கள் வீட்டில் நாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க, ஹரே ராம கீர்த்தனம் பண்ணாங்க. அப்போ தான் எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியாக போச்சு. அந்த ஹார்ட் ப்ராப்ளம் சொன்னேன் இல்லையா, அது கொஞ்சம் சரியாக போச்சு. அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக அவங்க கொஞ்சம் மூச்சு விட முடிஞ்சுது. ஃப்ரீயாக கொஞ்சம் மூச்சு விட்டு நல்லா. அதே மாதிரி நாமசங்கீர்த்தனம் பண்ணுங்கன்னாங்க. நாமசங்கீர்த்தனம் அப்படியே பிடிச்சிக்கணும், ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. அப்புறமா நாங்கள் மலைப்பட்டுக்கு போனோம். மகாராணிய சத்குரு முரளிதர் சுவாமிஜி போய் பார்த்தோம், அடிக்கடி தரிசனம் பண்ணோம். ஏகாதசி கரெக்டாக போய்டும். இது இஸ்கானுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணோம். அப்புறமா அங்கேயே சில விஷயங்கள் நடந்தது, நான் எதையும் சொல்ல விரும்பல, இருந்தாலும். ஆனால் அங்கே தான் போய் ஏதோ பாகவதம் எல்லாம் அதை விட நாம தான் முக்கியம்னு தெரிஞ்சது அந்த இடம்தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ராமநாமம் ஜபிச்சிருக்கேன். இருந்தாலும் இஸ்கான் வரதுக்கு முன்னாடியே ராமநாமம் தான் ரொம்ப பிடிக்கும். பகவான் தான் குருவாக இருந்தான். ஆனால் நான் என்ன பண்ணேன், வேறு குரு ஆசிரியக்கணும், நான் தீட்சை வாங்கணும் இஸ்கானில் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் தீவிரமாக இஸ்கானில் எல்லா சாதனைகளும் ஈடுபட்டேன். கடைசியில் என்ன, அது ஃபெயிலியர் ஆகி போச்சு. அதெல்லாம் போய் ரொம்ப போராடி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி இஸ்கானுக்கே போக முடியாத அளவுக்கு வீட்டில் பிரச்சனை அப்படி ஆகிடுவேன். அப்புறமா சரி இங்கே போகலாம், இந்த பிருந்தாமாமின்னு ஒருத்தர் அவங்க தான் கூப்பிட்டாங்க அங்கே போகலான்னு. அப்புறம் அங்கே போனால் ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஆச்சு, அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படிலாம் ஆகி கடைசியில் என்ன பண்ணேன், சரி இந்த நாமம் அந்த நாமெல்லாம் இருக்கட்டும், நம்மளுக்கு பிடிச்ச நாமம் ஒன்று இருக்குது, பகவானாக நம்மளுக்கு உபதேசம் பண்ணுது ராமநாமம், அதை பிடிச்சிக்கும். ஆனால் நாம தான் முக்கியம்னு இங்கே பார்த்தேன், ராமநாமம் மாம்பழத்தில் பார்த்தேன். ஓ நாம தான் முக்கியமா? போ பாகவத ராமாயணம் அதெல்லாம் மயக்கிடும். அதெல்லாம் மயக்கிட்டு நாமத்தை நீ பாகவதத்தில் இப்போ தீவிரமாக போயிட்டுனா நாமத்துக்கு வரமாட்டேன். நீ அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி, அதனுடைய நோக்கமே பாகவத ராமாயணத்துடைய நோக்கமே நாம தான் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்கிறது கேட்டு பகவான் தான் என்னை வழி நடத்துகிறான் பாருங்கள். அங்கே போய் இங்கே போய் அங்காளியை வச்சு எல்லாத்துலேயுமே எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் சாரமானது எதுன்னு நம்ம தெரிஞ்சிக்காமல் எல்லாத்துலேயும் போய் மயங்கிறதுனால தான் போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா பகவானை பார்த்து இந்த நாமத்தை பிடிச்சிக்கோ, ராமநாமத்தை, அவ்வளோதான். அதுக்கு பிறகு தான் ராமநாமத்தை நம்ம தொடர்ந்து ஜெபிக்க ஃபஸ்ட்டு அந்த ராமநாமத்தை சொல்லியிருந்தான் இருந்தோம். அப்போ மறுபடியும் பாகவத ராமாயணத்தில் மயங்கிச்சு.
மறுபடியும் ஒரு அடிபட்டோடனே மறுபடியும் ராமநாமத்துக்கே வந்துட்டோம். இதுதான் விஷயம். இப்போ ராமநாமம் சொல்ல 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 பிரச்சனைகள் இப்போல்லாம் போயிடுச்சா? எல்லாம் இருக்குதுன்னு பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பிரச்சனைகள் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாமே சாஃப்டா நரக வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொன்னேன் இல்லையா? சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன்னு சொன்னேன் இல்லையா? குடும்பத்தில் மனைவி பிரச்சனை, அப்பா அம்மா பிரச்சனை, சகோதரி பிரச்சனை எல்லாமே சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு ஐ எம் ஃப்ரீ பேர்டு. ஏன்னா டேய், இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டியது எதுவுமே இல்லைடா. அது தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். சாஸ்திரம் சொல்லியிருக்காரு பகவத்கீதை. உனக்குன்னு எந்த கடமைகளும் நிச்சயமாக கிடையவே கிடையாது. ஆனால் நீயே இழுத்து தலைமையில போட்டுக்கிற. உண்மையிலே நீ ஆத்மா, இந்த உடலே கிடையாது. சொல்லப்போனால் அதான் உண்மை. ஆனால் அது யாத்திரை பேருக்கு அனுபவத்துக்கு வரும். நாம சொன்னால் அனுபவத்துக்கு வரும். இப்போ அன்னைக்கெல்லாம் வாழத்துக்கே பிடிக்காம இருந்த காலம். இப்படியாப்பட்ட முதலைகள் நடுவுலையும் திமிங்களுக்கு நடுவுலையும் மாட்டின அவஸ்தைப்பட்டேன். இந்த செந்நாய்கள் நடுவில் ஆக்கப்பட்ட மான் போல அவஸ்தைப்பட்ட அடியேன் மனைவி சொல்ற சொல்லு தாங்க முடியாது. கர்ண கடூரமான சொற்களை சொல்வாள், தாங்க முடியாது. பயங்கரமாக கோபம் வரும். சகோதரி சொல்லக்கூடிய சொல்லுக்கெல்லாம் தாங்க முடியாது. அவ்வளோ வேதனைப்படுவேன், துடிச்சிடுவேன். அப்படினால்தான் வீட்டு விட்டு வெளியே போய் எத்தனை தடவை வெளியே போய் 2 நாள் 3 நாள் 10 நாள்லாம் தங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு வீட்டில் வாழவே பிடிக்காது. அவ்வளோ கஷ்டப்படுத்தின இந்த நரக சூழ்நிலைகளை ஒரு ராமநாமம் வந்தது, டோட்டல் சேஞ்சஸ். பிரச்சனை வரலையா? வருது, அந்த பயம் வருது. ஆனால் அடுத்த நிமிஷம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுது. அது கலியினுடைய தோஷம். கொஞ்சம் வேலை காட்டும் இல்லையா? அந்த பழையது இப்போ கூட வேலை நடுவில் காட்டும். ஆனால் அதுக்கப்புறமா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஆனால் நம்மளுக்கு யார் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சரியான அடியும் பகவான் கொடுக்குறான். அதையும் பார்க்குறேன். நம்மளுக்கு யார் தொல்லை கொடுக்குறாங்களோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் சரியான அடி பகவான் கொடுக்குறது நான் கண் கூட பார்க்குறேன். ஏன் நான் சொல்ல வரேன்னா, புரியுதா? இனிமேல் உனக்கு ஏதாவதுன்னா அது எனக்கு பண்ண மாதிரி நீ பாட்டு கவலைப்படாது. நீ பாட்டுக்கு என் நாமத்தை சொல், அவ்வளோதான். அது சொல்ல வரேன். சரி, ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஃபாஸ்ட் என்ன, அது வேஸ்ட்டு. அதை பற்றி யோசிக்க வேணாம், விட்டுரும். அது பழைய வாழ்க்கை. அதை பற்றி பார்த்தா மறுபடியும் அந்த நரக சூழ்நிலையை நம்ம கொண்டு வந்த மாதிரி ஆகிடும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அது வேணாம். போனது போச்சு, அதுதான் வெற்றி. எல்லாத்தையும் எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் ஆச்சு. மன உளைச்சல் பண்ணாங்க, எவ்வளோ பேர் துரோகம் பண்ணாங்க, கஷ்டப்படுத்துனாங்க, இருக்கட்டும். சகோதரிகள் சொத்துக்கள் துரோகம் பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்கலாம் இருக்கட்டும். பணம் மோசடி பண்ணாங்க, எல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் தூக்கி போடு, ஓரங்கட்டு. அப்பா அம்மாவே என் சகோதரனுக்கு எல்லாமே பண்ணாங்க. எனக்கு எனக்கெல்லாம் பழைய விஷயந்தான் கொடுப்பாங்க. அவங்களாம் புது விஷயமா புது வீடெலாம் கட்டி கொடுத்தாங்க. என் தம்பிக்கு எல்லாம் பண்ணாங்க. எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு பழைய வீடு தான் கொடுத்தாங்க. அதுவே பார்த்தா ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கும். அந்த வீடு பார்த்தா பழைய வீடு, இந்த தெரா துண்டுலாம் போட்டிருக்குமே, அதுமாதிரி வீடு. அப்படிலாம் பண்ணாங்க. அப்பா அம்மாவே அதுபோல் பண்ணாங்க, பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவேன்? அதெல்லாம் என்ன யாருமே. ஆமாம், அவங்களே ஒரு புள்ளி ஒரு மாதிரி, இன்னொரு புள்ளி ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போயிருக்காங்க போது நம்ம என்ன பண்ண முடியும்? இது யார் கசிய தோஷம்? நம்ம யாரை போய் நம்ம திட்ட முடியும்? அது கர்ம வினை, என்னுடைய கர்ம வினை, நான் பண்ண பாவம். அதனால் அப்பா அம்மாவே கூட பாருங்கள், ஒரு பிள்ளைய ஒரு மாதிரி, தம்பி தங்கச்சி ஒரு மாதிரி, நம்மளை ஒரு மாதிரியாக வச்சுருக்காங்கன்னா அதுதான் நம்ம கர்ம வினை. அது அவங்க மேலே குறை இல்லை. நம்ம ஏதோ பாவம் பண்ணியிருக்கோம், அதனால் அதை அனுபவித்தோம். நம்மளுக்கு இந்த ஓட்ட வீடு தான், இந்த பழைய வீடு தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கு புது வீடு, 2 மாடி கட்டி புது வீடு தம்பி கட்டி கொடுத்தாரு அப்பா. ஃபஸ்ட்டு யார்? அண்ணன் தான் கட்டி கொடுக்கணும், தம்பிக்கு ஃபஸ்ட்டு கட்டி கொடுத்துட்டாரு. எனக்கு என்னென்னா பழைய வீட்டில் எடுத்துக்கோ அப்படின்ட்டார். அவ்வளோதான். சரி, ஓகே, பரவாயில்ல. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. என்ன கவலைன்னா, நான் இவ்வளோ பக்தி பண்ணுறோமே, நான் இந்த இடத்துலையே இருக்கக்கூடாது. எங்கன்னா வெளியே போய் இவங்க முகத்துலேயே முடிக்கக்கூடாது. எங்கேயாவது செப்பரேட்டாக போய் தனியாக வீடு வாங்கி எங்கன்னா இருந்துடணும். அதுதான் அழுக்காக இருக்கணும். அப்படி தான் ஆசைப்பட்டேனே தவிர எனக்கு இந்த சொத்து சுகம் இதிலெல்லாம் ஈடுபாடே கிடையாது. தயவுசெய்து இதெல்லாம் இருக்குதுன்னு, இந்த சொத்து சுகம்லாம் இருக்குதுன்னு நினச்சா தான் பயமாக இருக்குது. அது இல்லைன்னு நினச்சா எனக்கு பிரச்சனையே இல்லை, நிம்மதியாக இருக்கும். ஆமாம், இப்போ நம்மளுக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்க, ஃப்ரீயாக இருப்பீங்க. இதில் நம்மளுக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, ஐயோ அதில் பாவம் கொடுக்கல, இதில் பாவம் கொடுக்கல, அதில் மோசம் பண்ணுறாங்க, இதில் மோசம் பண்ண நினச்சி பாருங்கள், உங்களுக்கு அதுவே மன உளைச்சல் ஆகிடும். ஆமாம்,
அதெல்லாம் இல்லைன்னு நினச்சி பாருங்க. நான் அப்படி தான் நினைப்பேன். இல்லைன்னு நினைப்பேன். அப்போ தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன். சந்தோஷமாக இருப்பேன். அதெல்லாம் இருக்குதுன்னு நினச்சா தான் பத்தியா, அது நம்மளுக்கு வர வேண்டியது அவங்களுக்கு பண்ணுறாங்க. அவங்க எடுத்துக்கிறாங்க. இது பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க. நம்ம தள்ள மிளகா அரைக்கிறாங்க. பெத்த அப்பா அம்மாவே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மளுக்கு தேவையானது. அப்படின்லாம் நம்மளுக்கு ஏன் கோவம் வருதுன்னா, அது நம்மளுக்கு இருக்குது, நம்மளுது, என்னுடையது அப்படின்னு நினைக்கிறதால தான் பிரச்சனையே வருது. பெரிய பெரிய வேதாந்த விஷயம். எளிமையாக சொல்கிறேன். இதுதான் விஷயம். உனக்கு எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்க. பகவான் மட்டும்தான் உனக்கு இருக்கிறான்னு நினச்சிக்கோங்களேன். சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாலியாக இருப்பீங்க. கையை காலை வீசி நல்லா நிம்மதியாக படுத்தா தூக்கம் வரும். இப்போ நான் படுத்தா சுகமாக இருக்குது தூக்கம். ராமநாமம் சொல்லிட்டு தூங்கினா. இதுதான் விஷயம். அதனால் பழைய வாழ்க்கையை விட்டுடுவோம். ஏன் இது சொல்லணும், பழைய வாழ்க்கை ஏன் சொல்லணும்னா, எல்லார் வாழ்க்கையிலையும் இது மாதிரி கஷ்டங்கள் இருக்குது. உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருந்திருக்கும். அதுக்காக சொல்ல வரேன். ஆனால் இன்னைக்கு நிலைமை வேற. டோட்டல் சேஞ்சஸ். ராமநாமத்தை அப்படியே ரசிக்க தோணுது. வாழ்க்கையை அனுபவிக்க தோணுது. ஒவ்வொரு நாளும் இனிமையாக பொழுது போகுது. அப்படியே குழந்தையாக மாறிடுறோம். உற்சாகமாக இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்குது. பெருசாக அந்த பழைய நினைவுகள் வந்தாலும் பெருசாக பாதிக்கப்படலை. என்னன்னா இப்போ யாருன்னா பார்த்தா கருணை காட்ட தோணுது. நம்மளுக்கு துரோகம் பண்ணாங்க, நம்மளுக்கு இது பண்ணுறாங்கன்னா, ஆனால் பார்த்தா அவங்க நிம்மதியாக இல்லாமல் இருக்கிறாங்க. நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க யாருமே நிம்மதியாக இல்லை. கஷ்டமான கஷ்டம் அப்படி ஒன்றும் சந்தோஷமாக இருந்தில்லை. நம்மளுக்கு அப்படி தான் மோசம் பண்ணி அவங்க பணத்தை சம்பாரிச்சாங்களே, அந்த பணத்தினால சந்தோஷமாகறாங்களான்னா ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேற அதோட மோசமாகறாங்க. ரொம்ப அல்லல் படுறாங்க. ஒவ்வொரு நாளும் புலம்பல் தான். இந்த புலம்பல் தான் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு ராமநாமம் சொல்கிற நம்ம என்னவோ எல்லா சொத்துக்களும் கிடைச்ச மாதிரி, அதான் சொல்கிறேனே, நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னேனே, எல்லாமே பூர்ணமாக கிடைச்ச செட்டில்மெண்ட் ஆன மாதிரி எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் இப்போது ராமநாமம் சொல்லும்பொழுது. இதுதான் உண்மை. நான் கொஞ்சம் வளர்கிற வாய் தான். ஏதோ நான் அப்பப்போ இந்த எனக்கு கிடைக்கிற அனுபவத்தை அப்படியே ஷேர் பண்ணுறேன் உங்களிடத்துல. நான் எதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் மறைக்காமல் சொல்கிறேன் அப்படியே ரகசியத்தை. இதுதான் உண்மை. எல்லாம் செட்டில்மெண்ட் ஆனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பற்றியா, அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன் ராமநாமம் சொல்லும்போது. அப்போ ராமநாமத்தை காதலிக்க தோணுது. ராமநாமத்தை போல் ஈர்ப்பு கவர்ச்சி எதுக்குமே கிடையாது. வேறு எந்த நாமத்தும் கிடையாது. இந்த ராமநாமம் என்ன ஒன்றுனா, இந்த நாம தர்மத்தை பிடிச்சின்னு கரையேறி போயிடணும். அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்ல 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 ஆனந்தம் பெருகுது. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வராங்க. இப்போ நாமசங்கத்துக்கு கூப்பிட்டா 10 பேர் கூப்பிட்டா வருவாங்க. இப்போது முன்னெல்லாம் பாகவத ராமாயணம் உபன்யாசம் பண்ணும்போது யாருன்னா கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. 4-5 பேர் கூட வரமாட்டாங்க. ஆனால் நாமசங்கத்துக்கு மட்டும் எங்கேருந்து தான் வராங்கன்னு தெரில, நிறைய பேர் வராங்க. ஆனால் நான் தான் வீட்டில் இங்கே வந்து சில சூழ்நிலைகள், அதனால் எனக்கு கூட்டம் வர்றதுக்கு தயாராக இருந்தாலும் நம்மளால் அந்த அவங்கள வச்சு நம்ம சில பொறுப்புகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த இடம் பொருள் ஏவல், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களெல்லாம் சமாளிக்கணும் இல்லையா. அதை யோசிக்கும்போது அதனால் இப்போ கூட்டம் வந்தால் கூட நம்மளால் அவங்கள சேர்த்துக்க முடியல. இதுதான் உண்மை. கூட்டம் வராமல் இல்லை, வரத்துக்கு தயாராக தான் இருக்கேன். ஆனால் நம்ம சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதனால தான் எப்போதோடய போல் அகண்டம் வச்சு ஒரு 7 பேர் 8 பேர் உட்காந்து நம்ம நாம சொல்கிறோம். வரத்துக்கு எல்லாம் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் நம்மளால் முடியல, நம்ம சூழ்நிலை அது மாதிரி. அதனால் தனியாக இருந்து நாம சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நாமத்துக்கு எங்கே இருந்தாலும் வந்துடும் ஜனங்க. அது பெரிய விஷயம் இல்லை, அது தெரிஞ்சுக்காது. இது கவர்ச்சி அதிகம். ஆனால் என்ன பண்ணணும்னா, நம்ம முதல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு முதல் தபஸ் இருக்கணும். நாம் நிறைய நாமா சொல்லணும். அதுதான் என்னுடைய நோக்கமே. அதனால தான் நான் நிறைய 3 மணி நேரம் தொடர்ந்து நாமா சொல்கிறது, அடிக்கடி நிறைய நாமா சொல்கிறதுக்கு காரணம். அப்போ நாமா சொல்லணும்னா அது நம்ம மைண்டை ஃப்ரெஷ் ஆகிடுது, நம்ம எண்ணங்களை தூய்மையாக்குது, நடத்தை சரி தெளிவாய்க்குது, மனசை தெளிவாய்க்குது, வார்த்தையை தெளிவாய்க்குது, எல்லாமே வாழ்க்கையை தெளிவாய்க்குது. சூப்பராக இருக்குது. வாழணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாத்தையுமே ரசிக்க தோணுது. ஒரு பூவை பார்த்தா கூட ரசிக்க தோணுது. எல்லாமே ரசிக்க தோணுது. சுகமாக இருக்குது. இதுக்கு இடையூறு விளைவிச்சிக்கிற மாதிரி வேற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடக்கூடாது. அதுதான் பயமாக இருக்குது. அதனால தான் சத்சங்கன்ற பேரில் இப்போ நான் 4 பேர் கூட சேர்த்து நாம சொல்லலாம், கூப்பிட்டா வருவாங்க. எனக்கு பயமாக இருக்குது. இதுக்கு எங்கே ஹானி வந்துடணுமோ, நாம் தனிமையாக ஏகாந்தமாக நம்ம ராமநாமா சொல்கிறதுக்கு எங்கேயாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயம் எனக்கு உள்ளே ஓடினே இருக்குது. இந்த சௌக்கியத்தை நம்ம கெடுத்துப்போமோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஒரு டைமில் கூட்டம் வந்தால் சந்தோஷப்படுவேன். கூட்டம் வந்தால் போதும், பாகவத ராமாயணம்லாம் படிக்கும்போது கூட்டம் நிறைய வருமா அப்படின்னு எதிர்பார்த்தேன்.
காலம் உண்டு. இன்னைக்கு ராமநாமம் சொல்லும்போது என்ன, ஐயோ கூட்டம் வந்தால் நம்மளுக்கு இந்த ராமநாமத்துக்கு நம்ம சொல்கிற ராமநாமத்துக்கு இடையூறு வந்துடுமோ அப்படின்ற பயம் வருது இப்போ. ஏன்னா இது சௌக்கியமாக இருக்குது, சுகமாக கொடுக்குது ராமநாமம், இந்த சுகத்தை நம்ம கெடுத்துப்போமே. அந்த சுயநலம் இருக்குது, சுயநலம் தான். ஆனால் ராமநாமம் சுகமாக இருக்கே, இந்த சுகத்துக்கு ஹானி வந்துடக்கூடாது. யூடியூப்பில் போடுறேன், அதில் யூடியூப்பில் கேட்டுங்க, 3 மணி நேரம் ராமநாமம் சொல்லிக்கிறேன், கேட்டுங்க, ஆனந்தமாக அனுபவிங்க. இப்போ என்னன்னா, ஒருத்தர் வர்றாரு, நடந்த விஷயம், ஒருத்தர் வர்றாரு, வந்து என்ன பண்ணாரு, ரமேஷ்னு ஒருத்தர் நம்ம சத்சங்கத்தில் வர்றாரு, அவர் கூட சேர்ந்து 1 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணேன். நான் 3 மணி நேரம் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடியவன். அவன் என்ன பண்ணுறான், டக்குன்னு நான் கிளம்புறேன். அவன் அப்படியே அவர் பதைக்கிறத பார்த்தாவே நம்மளுக்கு என்னன்னா நாமத்தை நிறுத்திக்கணும் போல தோணுது. அவர் என்ன 1 மணி நேரம் கூட உட்கார முடியல அவரால். ஏன்னா அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்கு. நம்மளுக்கு 3 மணி நேரம் நாம சொன்னால் நம்மளுக்கு சுகமாக இருக்குன்னா மற்றவங்களுக்கும் அது மாதிரி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 1 மணி நேரமாக சுருக்கிடணும். சுருக்கிட்டு அவன் என்ன பண்ண, சரி டக்குன்னு அவனுக்கு பிரசாதம் கொடுத்து ஏதாவது கொடுத்து அனுப்பிடணும். இல்லைன்னா வெறும் கையாக தான் அனுப்பணும். அப்படின்னா ஏன்னா முடியலையே, 3 மணி நேரம் ஆகலையே. அப்போ 1 மணி நேரத்துக்குள்ளே அவன் என்ன பண்ணுறான், எங்கள் அம்மா கூப்பிடுவாங்க, நாங்கள் போனோம் இங்கே போனோம் அப்படின்னும் போது சரி கிளம்பு. அவன் பாதியிலே 1 மணி நேரத்தில் கைட்டுன்னு போயிட்டான். அப்போ 2 மணி நேரம் நம்ம உட்காந்து ராமநாம சொல்கிறோம். இப்போ எதுக்கு இவங்களை கூப்பிட்டு வர வச்சிக்கின்னு அப்புறமா அவங்க நடுநடுவில் எழுந்து போகிறதும், நம்மளுக்கு தடையாக வர்றதும், அப்புறமா அவங்க அனுபவிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நம்ம நாம சொல்கிறதும், இது சரியில்லையே. அதை விட நம்ம ஏகாந்தமாக இருந்து நாம சொல்லலாமே. அப்புறமா அவங்களும் சொல்லிட்டேன், எப்பா நீ வீட்டிலேருந்து தனியாக நாம சொல்லு, நான் ஏகாந்தமாக தனியாக நான் 3 மணி நேரம் நாம சொல்கிறது எனக்கு ஈஸியாக இருக்குது. தயவுசெய்து இது மாதிரி வந்தால் என் கூட சேர்ந்து 3 மணி நேரம், இல்லைண்ணா முடியாதுண்ணா அப்படின்னா. சரி முடியாதுன்னா போ, நீ பாட்டுக்கு வீட்டில் 1 மணி நேரம் பரவாயில்ல, 5 நிமிஷம் நாம சொன்னாலும் பிரயோஜனம் உண்டு. நீ 1 மணி நேரம் வீட்டில் ஏகாந்தமாக பண்ணிக்கோ, அவ்வளோதான். நம்ம நிலை வேற, அது நம்ம நிலை மாதிரியே மற்றவங்களும் இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா. நம்ம அது யோசிக்கணும். அதனால் ஏகாந்தமாக நாம சொல்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுறதுக்கு காரணம் அதுதான். ஆனால் உண்மையிலே இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. இந்த ராமநாமத்துக்கு எவ்வளோ சுகத்தக்கூடியது. அப்போது இந்த சௌக்கியத்தை தெரியாதவங்களுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, நரக வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க இல்லையா. நானும் அப்படி தான் இருந்துட்டு வந்தேன். ஆனால் ரகசியம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு போதுண்டா இந்த ராமநாமம், வேறு நாமம் கூட வேணான்னு தோணுது. வேறு நாமத்தெல்லாம் போயிருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் யாரை கட்டினேன். ஹரே கிருஷ்ணா போயிருந்தேன், ஹரே ராமா போயிருந்தேன், எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் ஓரங்க எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த ராமநாமம் ஒன்று பிடிச்சிக்கணும். இன்றைக்கி பீஸ்ஃபுல்லாக போகுது லைஃப்னா, சந்தோஷமாக போகுது லைஃப்னா, அது பகவானுடைய கிருபையும் அந்த ராமநாமத்துடைய கிருபையும் மகானுடைய ஆசீர்வாதம் தான் காரணம். இது மறுக்கவே முடியாது. பகவானே அடியனுக்கு குரு, எனக்கு பகவான் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டான். எத்தனையோ மடங்களுக்கு, எத்தனையோ சாமியார்களை போனேன், எத்தனையோ குருமார்களை பார்த்தேன், எவ்வளோ மகாத்மாக்கள் தரிசனம் பண்ணேன். எல்லாம் சொல்கிறாங்க, நல்லது தான் சொல்கிறாங்க, நான் வந்து தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துலலாம் எனக்கு பிடிபடலை. ஒரு குரு சொன்னாருன்னா டக்குன்னு அவன் மனசில் பிடிபட்டு உடனே நம்ம ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அந்த குருக்கு தபஸ் இருக்கணும். தபஸ் இருந்தால் உடனே நம்ம அவர் சொன்ன உடனே ஃபாலோ பண்ணணும். ஆனால் சில மகாத்மாக்கள் சொல்கிறது நாளடைவில் நம்மளுக்கு பிரயோஜனப்படும், அப்போ நம்ம கடைப்பிடிப்போம் இல்லையா. ஆனால் அப்படி எனக்கு கடைப்பிடிக்க எவ்வளோ குருமார்கள் எவ்வளோ உபதேசம் பண்ணியிருக்காங்க, ஆனால் நான் கடைப்பிடிக்க முடியலையே. நான் அதனால் குருமார்களை தப்பு சொல்ல வரல, எனக்கு இன்னும் கர்ம வினை கழியலைன்னு அர்த்தம், அதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு பகவானே இனிமேல்ட்டு எல்லா தர்மத்தையும் ஓரம் கட்டு, பாகவத ராமாயணம் பாராயணம் பண்ணால் போதும், ராமநாமத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு பகவான் சுருக்குன்னு உரைச்சான் பற்றியா. அப்போ எவ்வளோ மகாத்மாக்கள் சொன்ன போதெல்லாம் கேட்காத, பகவான் ஒரு நாள் தலையில் கொட்டின உடனே ராமநாமத்தை பிடிச்ச உடனே சித்திரமா அப்பா 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 அப்பா. உண்மையிலே இது மாதிரி சௌக்கியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக சொல்ல போனால் குலம் தரும், செல்வம் தரும், தனம் தரும், அது தரும், இது தரும்லாம் இருக்கட்டும், அதுக்கு மேலே மனசில் சாந்தி கொடுக்கும். கிடைக்குமா? சுகமான தூக்கத்தை கொடுக்கும். சாப்பாட்டை ருசித்து சாப்பிடுவீங்க, வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வீங்க. இப்போ வாழணும்னு ஆசையாக இருக்குது. சொத்து சுகம் அதெல்லாம் நினச்ச போது வாழக்கூடாதுன்னு ஆசையாக இருந்தது, வாழக்கூடாதுன்னு வெறுப்பாக இருந்தது. இப்போ என்னடான்னா வாழணும்னு ஆசையாக இருக்குது ராமநாமம் சொல்லும்போது. சத்தியமாக
இது என்னமோ பண்ணுது நம்மளை, என்னமோ பண்ணுது. எப்படி ஒரு புருஷனை விட்டு மனைவி வேறு இடத்த நாட மாட்டாலோ, அது மாதிரி ராமநாமத்தை விட்டு இனிமேல் வேறு நாமத்துக்கு நம்ம போக மாட்டோம். வேறு நாமத்தில் போனால் கூட அந்த நாமம் பகவான் நாமம் தான். இதே ராமருடைய நாமம் தான். கிருஷ்ணன் வேறு இல்லை, ராமர் வேறு இல்லை, எல்லாம் ஓகே. ஹரி வேறு, நாராயணன் வேறு இல்லை, ராமர் வேறு இல்லை, எல்லாம் ஒன்று தான். நான் ஒன்று தான்றது எனக்கு மனப்பூர்வமாக நம்பிக்கை உண்டு. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ராமநாமத்தை மற்ற நாமங்கள்லாம் வசதி எல்லாருக்கும் ஓகே, எல்லாம் ராமநாமத்துக்குள்ளே ஐக்கியம்தான். அப்போ ராமநாமே போதுமே. ஆனால் ராமநாமத்தை விட்டு வேறு நாமத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். என்னுடைய அந்தரங்க சாதனையில் சொல்கிறேன், அந்தரங்க சாதனை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். ஆனால் மற்றவங்களுக்கு தாராளமாக நீங்கள் முக்கியத்துவமாக எடுத்துக்கிறீங்கன்னா சந்தோஷமாக அதை ஜபிச்சே நீங்கள் கரையேற முடியும். புரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா ஜபிச்சே கரையேற முடியும், ஹரே ராம ஜபிச்சே கரைய முடியும். நான் அதை சொல்ல வரல, எனக்கு சொல்ல வரேன். எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறது என்னன்னா ராமநாமம் தான் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டும் சரி, செகண்டும் அதுதான், கடைசி வரைக்கும் ராமநாமம் தான். இது ஒன்றே போதுமானது. ஏகபக்தி விசேஷியது. இந்த ஏகபக்தி விசேஷமானது. ராமநாமத்தை விட சிறந்த நாமம் எதுவுமே கிடையாது. அடித்து சொல்லுவேன். இதில் இருக்கிற சந்தோஷம், கவர்ச்சி, ஈர்ப்பு வேறு எதுக்கும் கிடையாது. தேவலோக மங்கைகளுக்கே கிடையாது, மன்மதனுக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. அம்மா தேவலோக மங்கைகளுக்கு கிடையாது, பூலோக மங்கைகளுக்கு இந்த நான் ராமநாமம் சொல்கிறவங்கள மயக்க சக்தி உண்டான்னா கிடையாது. அப்புறமா மன்மதனை நம்மளை ஏமாற்ற முடியுமான்னா முடியாது. இந்த ராமநாமம் மன்மதனே அடித்து துரத்துட்டு ராமநாமம் நம்மளை எதுலேயும் மயங்காத புத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் எந்த கோபதாபங்களுக்கும் வசப்படாமல் மனசில் சாந்தி கொடுக்கும் ராமநாமம். காமம், குரோத, லோபம் எதுவுமே தாக்காது. பணத்தாசை சொத்து சுகம் அதெல்லாம் தாக்காது. ராமநாமே பெரிய சொத்து. இந்த சொத்து, இந்த நாம நிதியை விட்டு மற்ற நிதியை போய் அவனை தேடுவானா? இப்போ தான் நம்ம நாம நிதியில் ஆசை வந்துடுச்சு, மற்ற நிதிகள் ஆசை போயிடும் இல்லையா? தியாகராய சுவாமிகள் அப்படி தானே ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அது சரபோஜ மகாராஜா அப்படியே நிதி சால சுகமா, சந்நிதி சேவை சுகமானு பாடினாரே. நிதி சாலையே கொடுக்குறேன்னு சொல்கிறார், உனக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறேன், வந்துடு, நீ ஆஸ்தான வித்வானா வந்துடு. அதெல்லாம் வர முடியாது. ராமநாம சேவை இருக்குது எனக்கு, 96 கோடி ராமநாமம் சொல். அதான் முக்கியம். அப்போ இந்த நிதியை மதிச்சிட்டவன் மற்ற நிதியை மதிக்கவே மாட்டான் எவனுமே. அப்படியே மகாத்மாக்களே அந்த நிதியை மதிச்சிட்டாரு. தியாக பிரம்மம் அடுத்த வேறு நிதியை மதிக்கலையே, திரும்பி கூட பார்க்கலையே. அப்படி தான் இருப்பாங்க மகாத்மாக்கள்லாம். அதனால் இந்த ராமான்ற நாமத்துக்கு இருக்கிற பவர் சத்தியமாக வேறு எதுக்குமே கிடையாது. என் அனுபவபூர்வமாக சொல்கிறேன், உள்ளார்ந்த மனசோட சொல்கிறேன், ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். இது கொடுக்குற சந்தோஷமும் தெளிவும் ஆனந்தமும் யார் நம்மளை விட்டு போனாலும் சரி, எந்த உறவுகள் நம்ம பிரிஞ்சாலும் சரி, இந்த ராமநாமம் மட்டும் என்னை பிரியாமல் இருக்கிறதால என்னமோ எல்லாரும் எனக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லா உறவுகளும் என்னை விட்டு பிரியாத சந்தோஷத்தையே எனக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது இந்த ராமநாமம் இருந்து. ஆனால் எவ்வளோ விரோதிகள் இருந்தாலும் எனக்கு எல்லாரும் இப்போ நண்பர்களாக தோணுது. நம்மளுக்கு நமக்கு துரோகம் பண்ணவங்களிடத்துல கூட நம்ம அவங்களிடத்துல கருணை காட்டணும்னு தோணுது நமக்கு. இந்த புத்தி எப்படி வருது? ராமநாமம் சொல்கிறதுனால தான் வருது. கருணை காட்டிச்சு, அவங்களும் நாமத்துக்கு வரமாட்டாங்களா? அவங்களும் ராமநாமம் சொல்ல மாட்டாங்களா? அவங்க வாழ்க்கையிலும் ஒரு விளக்கேற்றி வைக்க மாட்டோமா நம்ம? அவங்க வாழ்க்கையிலையும் பிரகாசிக்காதா? ஒளி பிரகாசிக்காதா? அவங்க வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணுமே, அவங்களும் நிம்மதி அடையணுமே, அவங்களும் இந்த சாந்தி அடையட்டுமே அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு ஏன் வருது? ராமநாமத்தினால அந்த நல்ல குணங்களை நம்மளுக்குள்ளே வர வச்சுது. நம்மளுக்கு துரோகம் பண்ணாலே அவங்க அப்படி போனோம், இப்படி போனோம், அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும்னு நினைப்பெல்லாம் போய் ராமநாமம் சொல்லும்போது நான் சேச்சே ஏதோ அறியாமையில் செய்யிட்டாங்க, சரி அவங்களும் நல்ல வழிக்கு வரட்டும், அவங்களும் நாமா சொல்லிட்டோம், அவங்களும் நம்ம நாம வழிக்கு வரட்டும் அப்படி தான் தோணும். ஒரு அடி கொடுத்தா அது எப்படியாவது அவங்கள ராமநாமத்துக்கு வர வழி அப்படி தான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஒரு அடி அவங்கள நல்லபடியாக அன்பாக சொல்லி கூப்பிட்டா வரல, சரி அப்போ ஒரு அடி கொடுத்தா அது அவங்க ராமநாமத்துக்கு வர வழி, ராமநாமத்தை வர வச்சு இந்த ராமநாமத்துடைய ஆனந்தத்தை அவங்க அனுபவிக்கிட்டோம், அந்த சாந்தி அனுபவிக்கிட்டோம், வாழ்க்கையில் நிம்மதியை பெறட்டும். எப்படியாவது ஒன்று ராமநாமத்துக்கு வரணும். அன்பாக திருந்தாத பிள்ளை அடித்து தான் திருத்த முடியும். என்ன பண்ணுது? அவன் மட்டும் திருந்தணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்படி தான் நினைக்க தோணுது ராமநாமம் சொல்லும்போது. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றுன்னு தோணுது. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்மளும் தப்பு பண்ணோமா? வேணாம்.
நாம் வந்து நல்லவங்களா இருந்துருமே. ஆனால் நம்ம நிறைய ராமநாமம் சொல்கிறோம், சந்தோஷமாக இருக்குது. என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, இதெல்லாம் கூட ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன், தேவையில்லை. மொத்தம் கஷ்டம் கஷ்டம்னு யாருக்களையும் புலம்பாதீங்க. ஏக நாமம். எனக்கு மைண்டே பிளைண்டாக இருக்குது, எதுவும் பேசவே தோண மாட்டேங்குது. எதிர தேவையில்லாமல் பேசுகிற இந்த ராமநாமம் என்ன வார்த்தையை வரவிடாமல் தடுக்குது. வேணாம், எதுவும் சும்மா பேச, இந்த தமிழில் உட்காந்து ராமநாமம் சொல்லு, சும்மா என் பெருமையெல்லாம் பேசுறது போதும், நீ உட்காந்து ராமநாமம் சொல்லு அப்படின்னு எனக்குள்ளே இப்போது அதுதான் தோணுது. எனக்குள்ளே அப்படி தான் தூண்டுது இப்போ மைண்டை. நீ சும்மா எதுக்கு பேசினே இருக்க, உட்காந்து ராமநாமம் சொல்லு அப்படின்னு தோணுது. எனக்கும் வார்த்தைகள் வரல, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒன்றே ஒன்று, ராமநாமத்தை பிடிச்சிங்க, ராமநாமத்தை பிடிச்சிங்க, ராமநாமத்தை பிடிச்சிங்க, அவ்வளோதான். மற்றதெல்லாம் மற்ற அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தன்னாலே வரும். அதாவது ஆனந்த அனுபவங்கள் மட்டும்தான் வரும். இதில் தான் துன்ப கலப்படமில்லாத இன்பம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வழி ராமநாமம் சொல்கிறது மட்டும்தான். அவ்வளோதான். துன்ப கலப்படத்தோட இன்பம் தான் பௌதிக சௌக்கியங்கள்லாம் கிடைக்கிச்சு. பௌதிக சௌக்கியங்கள்லாம் கிடைச்சதுன்னா உனக்கு எல்லாமே வீடு வாசல் பங்களா மனைவி குழந்தைகள் எல்லாம் கிடைச்சா அதெல்லாம் துன்ப கலப்படத்தோடு, அதுவும் அதிகமான துன்பங்கள் அற்பமான இன்பங்கள் கிடைக்கக்கூடிய சுகங்கள் தான் மற்ற விஷயங்கள்லாம். இது மட்டும் என்னென்னா துன்ப கலப்படமே இல்லாத இன்பம் மட்டும் கொடுக்கக்கூடியது ராமநாமம். சொன்னால் நம்புவீங்களா? அனுபவிச்சு பாருங்கள், அவ்வளோதான். வாழ்க்கையை ரசிக்க தோணுது பாருங்கள். என்னை பார்த்தாவே எனக்கு அழகாக தோணுது. கண்ணால் பார்த்தா நம்மளை பார்த்தாவே நம்மளுக்கு அழகாக தோணுது. நம்மளே நம்ம ரசிக்க தோணுது. வாழ்க்கை இனிமையாக இருக்குது, சுகமாக இருக்குது. நம்ம சொல்கிற ராமநாமே இன்னும் கூட ராமநாமானா தித்திக்குது, நாக்கு தித்திக்குது, மனசுக்கு ரம்மியமாக இருக்குது ராமநாமம். நல்லா உறக்க சொல்லணும் போல் ஆசையாக இருக்குது. உறக்க சொல்கிறேன் ராமநாமத்தை, அது அவ்வளோ நல்லா இருக்குது. சுகம் வந்து தூங்கினா சுகமாக இருக்குது அந்த தூக்கம். சூப்பராக. சாப்பாடு நிறைய பிடிக்க மாட்டேது, சாப்பாடு கம்மியாயிடுது. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா பெரிய விஷயமா இருக்குது. 2வது வேளை சாப்பிட்டா கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது, அது மாதிரி சாப்பிட முடியல 2வது வேளை சாப்பிட்டா. சில பேர் 3 வேளைக்கு 5 வேளையாக சாப்பிடுவாங்க இல்லையா, அப்படிலாம் கிடையாது. சாப்பாடு கண்ட்ரோல் இல்லை, ஆனால் பிரிஸ்காக இருக்கிறோம், நல்லா தெம்பாக நாம சொல்ல முடியுது. அதுதான் நாம காட்டுற வழி. ஆத்மாலாபம் அது அதிகம். இவ்வளோ பேசினே இருப்பேன். சரி, ஓகே. மொத்தம் வாழ்க்கை இனிமையாக இருக்கணும்னா ராமநாமத்தை படிச்சுங்க, அதான் ஒரே வழி. ராம 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 சரி, ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய. ராம 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 ராம.